ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே ஓரொரு நாளும் ஓரொரு பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே 12வது பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது 11வது பாசுரத்திலே எழுப்பப்படும் பெண் பிள்ளை ஸ்வதர்மானுஷ்டான நிஷ்டர் வீட்டு பெண் பிள்ளை, குத்தமுன்னில்லாத கோவலர்த்தும் பொற்கொடியே என்று காட்டப்படுகிற பெண் பிள்ளை. அவளுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் குத்தமுன்னில்லாதவர்கள். ஏனென்றால் தங்களுடைய தர்மத்தை பத்தும் பத்தாக செய்பவர்களாக இருந்தார்கள். இப்பாசுரத்தாலே எழுப்பப்படும் பெண் பிள்ளை தன்னுடைய தர்மத்தை கார்க்கடை விட்டவனுடைய தங்கை. கனைத்தளங்க தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலைவழியே நின்னு பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று காட்டப்படுகிறது. இந்த பசுக்கள் எல்லாம் கனைத்து கொண்டிருக்கின்றன. அந்த பசுக்களை கறக்க மறந்து விட்டான் இந்த இடையன். அதிலே ஒரு பசுவானது மடிகனத்து முடியாமல் கனைத்து கொண்டிருந்து கன்றிருக்கிறார் போல நினைத்து கொண்டு பாலை பொழிந்தது இந்த பசு. திருப்பாவையில இது 2வது பாவனா பிரகர்ஷம். ஒரு நினைவின் முதிர்ச்சி என்று சொல்லப்படுகிற பாவனா பிரகர்ஷம் ஆண்டாளுடையது. ஆண்டாள் தன்னை இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டு பண்ணியிருக்கிற நிலை இது. இந்த பசுவினுடைய பாவனா பிரகர்ஷத்தினாலே இந்த பசுவானது பாலை பொழிந்து கொண்டு இருக்கிறது. கறக்க மறந்து தன்னுடைய தர்மத்தை கார்க்கடை விட்டவனுக்கு என்ன பெயரிட்டாள் ஆண்டாள்னா நற்செல்வன் அப்படின்னு பேர் வச்சார். ஆனால் தன் தர்மத்தை பத்தும் பத்தாக செய்பவனுக்கு குத்தமுன்னில்லாதவன், அவ்வளவுதான் பேரு. ஆனால் தர்மத்தை செய்யாம விட்டவனுக்கு நற்செல்வன் அப்படின்னு பேரு. இப்போ அவன் ஏன் தர்மத்தை செய்யல அப்படின்னால், அவன் கறக்க மறந்ததன் காரணம் என்ன அப்படின்னால், கிருஷ்ண கைங்கரியத்துக்காகவே இவன் தன் தர்மத்தை செய்யாமல் கண்ணன் பின்னே சென்றான். அப்போ இவன் விட்டது உபாயமா, அவன் பத்தினது உபாயமன்னா? விட்டதும் உபாயமன்னு பத்தினதும் உபாயமன்னு யாதொன்று விடுவித்து பத்து விட்டதோ அதிரே உபாயம் என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். பகவான் அடையறதுக்கு எது வழி? விட வேண்டியதா இல்ல கொள்ள வேண்டியதா அப்படின்னா, விடுறதும் இல்லை கொள்றதும் இல்லை, விடுவித்து கொள்ள வைத்தது எதுவோ அந்த பகவானாகிற தத்துவமே உபாயம் என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாசுரத்துல இவனை நற்செல்வன்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னால், கண்ணனுடைய அத்தாணி சேவகமான அவனுக்கு அத்தியந்த கைங்கரியம் பிராப்தமாயிருக்க, நான் என் தர்மத்தை செய்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் என்று தர்மத்தின் பின்னால் செல்லாமல் கண்ணனாகிற தர்மத்தின் பின்னாலே சென்று, சாதாரண தர்மத்தின் பின்னால் செல்லாமல் விசேஷ தர்மமான கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்கிற தர்மத்தின் பின்னே சென்றார். நம்முடைய கடமைகளை தர்மங்களை நாம் பத்தும் பத்தாக செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு நடுவே பகவத் கைங்கரியம் வந்துவிட்டதேயானால் அதை தான் செய்யணும், இதை விட்டாலும் தப்பில்லை என்ன இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம். விட்டாலும் தப்பில்லை இல்ல, இதை விட்டாகிலும் பகவத் கைங்கரியத்தை செய்பவன் நற்செல்வன் என்று சொல்லப்படுகிறார். இளைய பெருமாள் எப்படி 14 வருட காலம் பெருமாள் பின்னால செல்லுகிற போது அக்னி காரியத்திலே ஈடுபடவே இல்லையோ அப்படி என்று நம் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இளைய பெருமாள் என்ன பண்ணினான்? தன்னுடைய தர்மத்தை விட்டான், தான் இருக்க வேண்டிய சுகபோக வாழ்க்கையை விட்டான், இல்லறத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. பெருமாள் பின்னால 14 ஆண்டுகள் பவாம்ஸ்தா வைதேஹ்யா கிரீஷானுசுரம் சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று தான் எல்லா அடிமைகளையும் செய்தான். அப்படி இளைய பெருமாளைப் போலே இருக்கிற நற்செல்வனுடைய தங்கை என்று காட்டப்படுகிறது. இப்போ
இவன் அனைத்தையும் விட்டு கண்ணன் பின்னால போனான். இது விசேஷ தர்மம். இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்ம விஷயமாகத்தான் ஸ்ரீராமாயணமே அமைந்திருக்கிறது. ஸ்ரீராமாயணத்தில் என்ன காட்டப்படுறது? பெருமாள் சாமானிய தர்மத்திலே நிலை நின்றார், இளைய பெருமாள் கைங்கரியமாகிற விசேஷ தர்மத்திலே நிலை நின்றார். அதே போல பரதாழ்வான் பகவத் பாரதந்திரியத்திலே நிலை நின்றான், விசேஷ தர தர்மம். சத்ருக்னாழ்வான் பாகவத கைங்கரியத்திலே நிலை நின்றான், பாகவத சேஷத்துவத்திலே நிலை நின்றான், அது விசேஷ தம தர்மம் என்று காட்டப்படுகிறது. ஆக தன் தர்மத்தை செய்வது தேவைத்தான், அது பகவானுடைய ஆக்ஞை என்று அவன் முகமலர்த்திக்காக செய்ய வேணும். அதுல சந்தேகமே அண்ணு. எப்பொழுது பகவானே நேரே நமக்கு கைங்கரிய பிராப்தி தருகிறானோ அப்பொழுது இந்த தர்மத்தை விட்டுட்டு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்கிற அந்த தர்மத்துக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு பாருங்க, அதுதான் மேலான கைங்கரியம், மேலான விஷயம் என்று காட்டப்படுகிறது. ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு அற்புதமான சூர்ணிகை, ஜாதி ஆசிரம தீட்சைகளிலே பேதித்திருக்கும் தர்மங்களைப் போலே அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் என்று காட்டுகிறார். தர்மம் இருக்கே ஓரொரு நிலையில ஓரொரு மாதிரி பேதித்திருக்கும், ஓரொருத்தருக்கு ஓரொரு மாதிரி ஓரொரு அதிகாரிக்கு தக்கவாறு வித்தியாசப்பட்டிருக்கும். ஜாதியிலே தர்மம் பேதித்திருக்கும், ஓரொரு ஜாதிக்கும் ஓரொரு தர்மம் வேறுபட்டு இருக்கும். அந்தணனுக்கு ஒரு தர்மம், சத்திரியனுக்கு ஒரு தர்மம், வைசியனுக்கு ஒரு தர்மம், இப்படியெல்லாம் தர்மம் வேறுபட்டு இருக்கும். அடுத்தது ஜாதி ஒண்ணுதான், வியக்தி ஒண்ணுதான். அங்கேயாவது 4 ஜாதியில 4 வியக்திக்கு தர்மம் பேதித்திருக்கு. ஆனா இந்த இடத்துல வியக்தி ஒரே வியக்தி, ஒரே ஆள். ஆனால் அவனுக்கு பிரம்மச்சரியாசிரமத்துல ஒரு தர்மம், அதே போல கிரகஸ்தாசிரமத்துல ஒரு தர்மம், வானப்பிரஸ்தாசிரமத்துல ஒரு தர்மம், சந்நியாசாசிரமத்துல ஒரு தர்மம். ஒரே வியக்திக்கு 4 விதமான ஆசிரமங்கள் உள்ளன. 4 ஆசிரமங்களும் 4 விதமான தர்மம் வித்தியாசப்பட்டிருக்கும். பிரம்மச்சாரியாக இருந்த போது இருந்த தர்மத்தை திருமணமான பிற்பாடு கிரகஸ்தனாக செய்வதில்லை, கிரகஸ்த தர்மத்தை சந்நியாசி கை கொள்ளுவதில்லை. இப்படி தர்மம் பேதித்திருக்கிறது ஆசிரமத்திலே. அடுத்தது வியக்தியும் ஒண்ணு, ஆசிரமம் ஒண்ணு. ஆனா தீட்சை, ஏதேனும் ஒரு யாக தீட்சை பண்ணிட்டானேயானால் அந்த யாக தீட்சைக்கு என்று தனிப்பட்ட தர்மங்கள் உண்டு, சாமானிய தர்மங்கள் அங்கே புகாது. அப்ப அங்கேயும் தர்மம் வித்தியாசப்பட்டிருக்கும். அதே போல அத்தாணி சேவகம், பகவானுக்கு செய்யும்படியான நேரே பண்ணுகிற கைங்கரியத்திலே தர்மம் வித்தியாசப்பட்டிருக்கும். என்ன வித்தியாசம்? பொதுவானது நழுவும். பொதுவான தர்மம் இருக்கே கர்மானுஷ்டானம், அதெல்லாத்தையும் விட்டாகிலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று காட்டப்பட்டிருக்கு. 4 மணிக்கு கோட்டிக்கு போறோம்னு வச்சுக்கோ, ராத்திரி 11 மணிக்கு வருது பெருமாள் திருமுகால்லாம் ஆகி அப்படின்னா 6 மணிக்கு கோட்டியை விட்டுட்டு நம்ம போய் சந்தியாவந்தனம் பண்றது எங்கேயாவது நியாயமா இருக்கா? பெருமான் இருக்கிறார், அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் பிரதானம் என்று காட்டப்படுகிறது. அதனால அத்தாணி சேவகத்தில் பொதுவானது நழுவும் என்கிற அந்த கைங்கரியமே புருஷார்த்தம் என்று இளைய பெருமாளைப் போலே இருக்கக்கூடிய ஒருவனுடைய தங்கையை தான் எழுப்புகிறார்கள் இப்பாசுரத்திலே. அவன்தான் நற்செல்வன் என்று சொல்லப்படுகிறார். இந்த பாசுரம் எம்பெருமானாருடைய தங்கையை எழுப்புகிறது என்கிற ஒரு நினைவாலே. ஏனென்றால் இளையாழ்வார் என்பது எம்பெருமானாருடைய திருநாமம். எம்பெருமானாரும் எதிலே ஈடுபட்டிருந்தார் அப்படின்னால் எம்பெருமானார் காட்டுகிறார் பகவத் அனுபவம், பகவத் அனுபவ ஜனித்த பிரீத்தி, பகவத் அனுபவ ஜனித்த பிரீத்திகாரிதமான கைங்கரியமே புருஷார்த்தம் என்பதை காட்டி தந்திருக்கிறார் எம்பெருமானார். மிகவும் அத்தியுதமான வேதாந்தம் எங்கே நிற்கிறது அப்படின்னு சொன்னால் ஸ்வரூப பிராப்தியோடு நிற்கிறது. அபஹத பாப்மா விஜிரஹா பிரமிருத்யு விசோகா விஜிகித்சா சத்யகாமஹா சத்யசங்கல்பா அபிபாசகா என்னும்படியான குணாஷ்டக ஆவிர்பாவத்தோடேயே நிற்கிறது வேதாந்தம் மோட்ச பிராப்தியிலே. ஆனால் அதை பகவத் அனுபவத்தோடு நிற்கிற ஒன்றை அனுபவம், அனுபவ ஜனித்த பிரீத்தி, அனுபவ ஜனித்த பிரீத்திகாரிதமான கைங்கரியம் என்று காட்டி தந்தவர் யார்னா எம்பெருமானார் தான். அப்படிப்பட்ட எம்பெருமானார் தான்
என்ன பண்ணினார்? இந்த கைங்கரியங்களெல்லாம் இந்த திவ்ய தேசங்களிலே இப்படியாக நடக்க வேணும் என்று எம்பெருமானார் தரிசனமாக இது வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு திவ்ய தேசத்திலும் ராமானுஜ திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான கைங்கரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானார் நியமித்து சிறப்புற நடக்கும்படியாக பண்ணினாரே, அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய தங்கத்தான் இப்பாசுரத்திலே எழுப்பப்படுகிறாள் என்கிற ஒரு நிலையிலே ஸ்ரீபெரும்புதூரிலே இந்த பாசுரம் இன்றளவும் இருமுறை அனுசந்தானம், ரெட்ட பாசுர 2 முறை அனுசந்தானம் பண்ணும்படியான ஒரு பாசுரமாக அமைந்திருக்கிறது. என்னால் அது இப்பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன சொல்ல வேண்டும். இப்படி கைங்கரிய நிட்டர் வைபவமானது இப்பாசுரத்தாலே காட்டப்பட்டது. அடுத்த பாசுரத்திலே என்ன வழயத்தை ஆண்டாள் காட்டுகிறாள் என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.